இதை பற்றி பேசலாமா வேணாமா, இந்த டாப்பிக்கும் நமக்கும் சம்மந்தமா இல்லையா அப்படின்ற நிறைய தாட் ப்ராசஸ் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பிகாஸ் சம்பந்தமே இல்லாதவங்க சம்பந்தமே இல்லாத விஷயத்த சம்பந்தமே இல்லாத நபரை சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பந்தமே இல்லாதவன் இந்த வீடியோ செய்யறது தவறு இல்லை அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தளபதி விஜய் அண்ணாவை தொடர்ந்து ஒரு ஆவி வைஷ்ணவி அப்படின்றவங்க டீஸ் பண்ணிக்கிட்டோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டோ இழுத்து பிடிச்சிக்கிட்டோ இருக்காங்க. நிறைய கேள்விகள் அவங்க தளபதி மேலே தூக்கி வீசுறாங்க. இதை பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்குது உங்கள் தலைவருக்கு, இதை நல்லது பண்ண டைம் இல்லை, மக்களை பார்க்க டைம் இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் என்ன பண்ணலைன்னு நான் கேட்குறேன், வேற என்ன பண்ணணும்னு கேட்குறேன். ஒரு மாநிலத்தோட சென்ட்ரல் மினிஸ்டர் இதை பண்ணலைன்னா நீங்கள் கேட்கலாம், அதில் நியாயம் இருக்குது. இல்லை ஒரு எதிர்கட்சியாக ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ சும்மா இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. மனுஷன் இப்போ தான் கட்சி ஆரம்பித்து, இப்போ தான் முதல் மாநாடை முடித்து, இப்போ தான் ஒரு கட்சி கட்டமைப்பு ஓவராலாக செதுக்கி எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே மக்களுக்கு இதை பார்க்க நேரம் இல்லை, அதை பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு போன இடத்துல ஏதாச்சும் ஒன்று புலம்பிக்கிட்டே இருந்தால் இதில் என்ன பாயிண்ட் இருக்குன்னு நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் எங்கே போனாலும் பொய்யா பேசுகிறாரு. யார் பொய் பேசுகிறா? கண்ணாடினா என்னன்னு தெரியுமா? கண்ணாடினா நம்ம மூஞ்ச நம்மளே பார்க்கறதுக்கானது. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று யார் போய் பேசுகிறா அப்படின்றது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பதில் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் எதுக்காக இதை பேசுகிறீங்க, யாருக்காக இதை பேசுகிறீங்க, இல்லை எதுக்கோ இதை பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செய்து ஒரு மனுஷன் ஆரம்பிக்கும் போதே பிடிச்சி இழுத்து புதைச்சிடாதீங்க, ஏறட்டும். இதே மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவரை ட்ரோல் பண்ணி டீஸ் பண்ணி தூக்கி மண்ணுக்குள்ள புதைச்சிட்டிங்க. இந்த மனுஷன் வேற லெவல் சிந்தனையில் வராரு. எங்கேயோ இருக்கிற எனக்கு அதை பற்றி புரியுது. நான் ஒரு ஃபேனானுக்காக நான் பேசலைங்க. ஏன்னா தளபதி ஒரு படத்தில் நடிக்கிற நடிகனை எனக்கு பிடிக்கும், ஒரு நல்ல மனுஷனா எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த அவர் பிஹேவ் பண்ணுறது, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு பிடிக்கிறதுக்கான அடிப்படை விஷயமே அந்த மனுஷங்கிட்ட இருக்கு. அந்த மனுஷங்கிட்ட இருக்கு. அதனால தான் கோடான கோடிக்கு அவரை பிடிக்குது. இங்க நிறைய பேருக்கு தளபதி விஜயை பிடிக்கலன்னா அது காரணம் என்ன தெரியுமா? இன்னொருத்தரோட ரசிகரா இருக்காங்க, அதுதான் மெயின் காரணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ அவரை பிடிக்காத காரணமும் அதே தான் இருக்கும், இன்னொரு கட்சிக்கு தொண்டனா இருப்பாங்க. மற்றபடி தளபதி ஹேட் பண்றதுக்கு வேற எந்த காரணமும் அவங்க சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் இன்னொரு மனுஷத்துக்குள்ள ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கி வச்சிருக்காரு. அது நல்லது பண்ணா மட்டுமே, நல்லது நினைச்சா மட்டுமே நடக்கும். ஓகேவாங்க. நீங்க சும்மா இவ்வளோ கேள்வியை தளபதியை பத்தி கேட்குறீங்க, தளபதியோட கட்சியை பத்தி கேட்குறீங்க, எதை பத்தி கேட்குறீங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இவ்வளோ நாள் நீங்க டிவிகேல இருந்தீங்க, நீங்க இருந்தீங்கன்றதே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க டிவிகேலேருந்து வெளியாகின பிறகுதான் எனக்கே தெரியும் நீங்க இங்க இருந்தீங்கன்னு. அதுவும் நீங்க நல்லது பண்ணிட்டீங்கன்னு இல்லை, உங்களை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க. ஸோ நீங்க இங்க வந்தது எதுக்காகன்னு எனக்கு கிளியரா எப்ப நீங்க வெளியாகணுங்களோ தெரிஞ்சிருச்சு. நான் 3 கூற்று தான் சொல்லுவேன் நீங்க இதுக்கு எதுக்காக வந்தது. ஒன்று ஃபேமு, கூட்டத்தோட கூட்டமா போனா நம்மளும் இதாயிருவோம் அப்படின்ற ஃபேமுக்காக வந்திருக்கணும். 2 பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கணும். 3 பார்த்தீங்கன்னா யாரோடையும் தேவைக்காக வந்திருக்கணும். இது நான் ஃப்ராங்கா இப்படி தான் பேச முடியும். பிகாஸ் நீங்க அப்படிதான் பேசுறீங்க. ஏன்னா நீங்க கேள்வி கேட்குற இடத்துல நின்றுக்கிட்டு கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க கேள்வி கேட்குற இடத்துல இருக்கீங்க. அதாவது யாருக்கிட்ட கேட்கணுமோ அதை விட்டுட்டு அந்த கேள்வி கேட்குற இடத்துல நின்றுக்கிட்டு பதில் தேடுற இடத்துல நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதுதான் இங்க ரொம்ப ஒரு 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 பெரிய கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. தயவு செய்து அதான் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வைஷு ஆவி மட்டும் இல்லை, அவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ நான் செய்யலை. தேவையில்லாத ட்ரோல்ஸு, இது தேவையில்லாத ஃபேக் நியூஸு, தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த பண்ணுறவங்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் பார்த்துட்டு பிறகு ஜட்ஜ் பண்ணணும், செஞ்சிட்ட பிறகு ஜட்ஜ் பண்ணணும். அதனால தான் நீங்கள் இன்னமும் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் யாரையுமே எவல்யூட் பண்ண மாட்டீங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, டைரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. நடிகனா வந்திருக்கான், நடிக்கிறான், பொய் பேசுகிறான், நடிகனாலே பொய் பேசுகிறாங்க. நடிக்கும்போது ட்ரக்கை ப்ரொமோட் பண்ணாங்க, ஆல்கோஹாலை ப்ரொமோட் பண்ணார்,
கேர்ள்ஸை தப்பா பார்த்தாரு. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணி ஒரு நடிகர் விஜயத்துக்கு வந்து ஒரு பொலிட்டிஷியன் விஜயவா நீங்க பார்த்தீங்கன்னா அங்க பிரச்சனை தான். இங்க நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு திருந்தினவங்க இருக்காங்க. இந்த மனுஷன் தப்பு கூட பண்ணல, அவரோட வேலையை செஞ்சுட்டு அந்த காசை வச்சு அதை தூக்கி இதுல போட்டுட்டு, இல்லை எத்தனை பேர்கிட்ட கேட்குறேன், ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கு எப்படி பயப்படுற, எதனால பயப்படுற, ஐயோ போட்ட காசு வருமா வராதா அப்படின்னு பயப்படுறீங்க. அந்த மனுஷன் சம்பாரிச்ச காசை தூக்கி கொட்டிக்கிட்டு மாநாடுலாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா, அதெல்லாம் தூக்கி பண்ணிக்கிட்டு இந்த கட்சி டெவலப் பண்ணி கொண்டு போறாரு. இது எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா, இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு அவருக்கும் தெரியும். பட் இறங்கி செய்யறாருன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு, யோசிங்க. இங்க சம்பாதிக்க வர்றவங்க அடுத்தவங்க காசை போட்டு திருடி பாய்ச்சி அந்த மாதிரி தான் இங்க யோசிக்கணும் தவிர தன்னோட காசை போட்டு யாரும் வர மாட்டாங்க. ஸோ இப்படி சம்பாதிக்க வரணும்னு நினைச்சவங்கள நினைச்சு பேசினவங்கலாம் வந்து வேற லெவலில் இருந்திருக்காங்க. அன்னைக்கு எம்ஜிஆரை சொன்னீங்க, கேப்டன் விஜயகாந்த் சொன்னீங்க, அவங்களாம் வேற லெவல், கடவுளுக்கு நிகராக இருக்காங்க. நாளைக்கு இந்த மனசுல அந்த கடவுளுக்கு நிகராக இருப்பாரு, கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அவர் வந்து முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை பாருங்க, நல்லதுன்னா பாராட்டுங்க, கெட்டதுன்னா வந்து இது பண்ணுங்க. இன்னும் இந்த வந்து நான் ரஜினி சார் ரசிகன், அஜித் சார் ரசிகன், சூர்யா சார் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருக்கிற அந்த வன்மத்தை கொண்டு வந்து இதுல திணிக்காதீங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணா ஃபேன்ஸும் அவங்க படம் இனிமே வந்து ஒரு போட்டியை பார்க்க வேணாம், மனுஷன் வெளியாயிட்டாரு. ஸோ வேற லெவல்ல நீங்க இவரோட போட்டி இப்ப வேற ஆளு, இவரோட போட்டியாளர் வேற ஆளு, அவங்க கூட கம்பீட் பண்ணுங்க. தயவு செய்து இந்த பழைய பிரச்சனைக்கே போகாதீங்க. அதே மாதிரி இந்த மற்ற நடிகர்கள் இன்னும் அந்த தளபதி வந்து அவர் படத்துல இருக்கிறத அந்த போட்டியை இதுல கொண்டு வராதீங்க, சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் நான் சொல்றேன், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாட்டு வந்து ஞாபகத்துக்கு வருது. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே